ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் ஷன்லி பேசுகிறேன். உங்கள் எல்லோரையும் மறுபடியும் சந்திக்கிறதுல சந்தோஷம். நிறைய அந்த குரூப்பில் நிறைய கொஷின்ஸ்லாம் கேட்டு நம்ம நல்லா பேசிகிட்டு இருந்தோம். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. நிறைய கொஷின்ஸ் நம்ம கேட்டு பேசுகிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி நீங்களும் நிறைய கொஷின்ஸ் கேட்டிங்கன்னா நம்மளும் நிறைய தெரிஞ்சிக்க முடியும். எல்லாருக்கும் அது உதவியாக இருக்கும். ஸோ இப்போ அன்றைக்கி நம்ம லாஸ்ட்டாக பேசிகிட்டு இருக்கும்போது பேட்ரி ஏன் சூடாகுது அப்படின்றத பற்றி நம்ம ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தோம். நிறைய பேர் கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க, சார் எங்கள் வீட்டில் திடீர்னு பேட்ரி ரொம்ப சூடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் நிறையா வரும். இன்வெர்டர் பேட்ரிஸு நிறைய பேட்ரிஸ் போய் பார்த்துருக்கேன் நான். மேக்ஸிமம் அதில் எல்லாமே பார்த்தா ஒரே தப்பு, மெயினாக சமையல் ரூமில் பரணை மேலே வச்சுருப்பாங்க. ஸோ அது ஒரு மெயின் காரணமாக இருக்குது. அது இல்லாமல் நிறைய மெத்தட்ஸும் இருக்குது. ஸோ அது சூடாகிறதுக்கு உண்டான காரணம் இருக்குது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பேட்டரியை பொறுத்த வரைக்கும் எவ்வளோக்கு அளவு ரூம் டெம்பரேச்சரில் ரொம்ப நல்ல காற்றோட்டமாக நல்ல சேஃப்டியாக இருக்கோ, அதாவது சேஃப்டி மீன்ஸ் என்னென்னா ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல், ரொம்ப அந்த மேலே குப்பை கசடு இல்லாமல், அந்த அழுக்கெல்லாம் இல்லாமல் ரொம்ப க்ளீனாக எப்போதும் மேலே நல்ல லிவிங் ரூமில் நல்ல கரெக்டான இடத்துல வச்சுருந்தோம்னா கண்டிப்பாக 7 வருஷம் வரைக்கும் பேட்ரி ஒர்க் பண்ணும். எல்லா பேட்டரியுமே தான், அது எந்த கம்பெனியாக இருந்தாலும் சரி. ஏன்னா மினிமம் 5 to 6 இயர்ஸ் கன்ஃபார்மாக உழைக்கும். மேக்ஸிமம் நம்மளே தான் ஒரு 2 வருஷத்தை நம்ம வந்து பேட்டரியோட லைஃப்பை நம்ம குறைச்சி விட்றோம், ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணாமல், ப்ராப்பராக ஒயரிங் பண்ணாதனால. ஸோ இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு கஸ்டமர் பேட்டரி ரொம்ப சூடாகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை யாராவது கூப்பிட்டாங்கன்னா அது எப்படி அந்த ஃபால்ட் அட்டன் பண்ணலாம், அது என்னென்ன இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆக்சுவலி நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க, நிறைய விஷயம் நீங்கள் உங்களும் தெரிஞ்சிருக்கும். என்னோடய அனுபவத்தில் இருந்ததை நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கஸ்டமர் உங்கள் வீட்டில் வந்து உங்கள்கிட்ட கூப்பிட்றாங்க, இந்த மாதிரி பேட்டரி சூடாக இருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, குறைஞ்ச ஒரு 10 மணி நேரமாவது அந்த பேட்டரி சார்ஜ் இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா சொல்லிவிடுங்க, இந்த மாதிரி இன்றைக்கி பேட்டரி ஃபுல்லாக சார்ஜ் போட்டு வைங்க, நான் நாளைக்கு வரேன்னு சொல்லிவிடுங்க. மினிமம் ஒரு 10 ஹவர்ஸ் அது வந்து பேட்டரி சார்ஜில் இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் டே அவங்க வீட்டுக்கு போன உடனே ஃபஸ்ட்டு அந்த பேட்டரியில் இருக்கிற சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க. சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு அந்த ப்ளக்கை எடுத்துருங்க. அந்த இன்வெர்ட்டரோட ப்ளக்கை எடுத்துடணும். எடுத்துகிட்டு இந்த 2 டெர்மினல்லையும் நீங்கள் மல்டிமீட்டர் வச்சு பேட்டரி மீட்டர் செக் பண்ணுங்கள். செக் பண்ணிங்கன்னா என்ன வோல்டேஜ் வருதுன்றதை எழுதிக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இந்த மாதிரி மீட்டர் வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அதுலேயே உங்களுக்கு டேரெக்டாக டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிடும், 12 வோல்ட் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிடும். இல்லை இந்த மாதிரி ரெகுலர் மீட்டர் இருந்தாலும் நீங்கள் அதை வச்சு பார்த்தாலும் உங்களுக்கு அதில் தெரிஞ்சிடும். ஸோ அதை வந்து பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க, என்ன வோல்டேஜ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. உதாரணத்துக்கு 11 வோல்ட்டா இல்லை 8 வோல்ட்டா இல்லை என்ன வோல்டேஜ் வருதுன்னு எழுதி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணணும், அது இன்வெர்ட்டரோட மெயின் ப்ளக் எடுத்து திருப்பி ஆன் பண்ணிவிட்டு இன்வெர்ட்டர் ஆன் பண்ணுங்கள். அந்த பீப் சவுண்ட் வந்ததுக்கப்புறமா இன்வெர்ட்டர் ஒரு 2 மினிட்ஸில் எல்லாமே செட் ஆகிட்டு வதர ஆரம்பிச்சிடும், அதுமாதிரி சார்ஜ் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போது என்ன பண்ணணும், லைனில் திருப்பியும் அதோட வோல்டேஜை செக் பண்ணுங்கள். இப்போ என்ன வோல்டேஜ் வருதுன்னு பாருங்கள். நல்ல பர்ஃபார்மன்ஸில் இருக்கிற இன்வெர்ட்டராக இருந்ததுன்னா டெஃபினட்டாக ஒரு 14.5 வோல்ட்ஸ் கிட்ட அந்த ஃப்ளோட்டிங் வோல்டேஜ் வந்துட்டுருக்கும். அது வந்ததுன்னா பேட்ரி இன்வெர்ட்டரை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குன்னு அர்த்தம். இல்லை இன்கேஸ் பேட்டரியிலேருந்து வர்றது அப்நார்மலாக 18 வோல்ட்ஸோ இல்லை 18 வோல்ட்ஸ்க்கு மேலேயோ அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இன்வெர்ட்டர்லேயும் ஃபால்ட் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு பேட்டரி ஏதாவது கையில் வச்சு தொட்டு பார்க்கும்போது ஒரு நார்மலான சூடு இருந்ததுன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ நம்ம இந்த கொரோனாவுக்கு ஒரு மிஷின் வச்சு பார்க்குறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி கூட இதில் வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா ஆக்சுவலி அதுவும் தெர்மோமீட்டர் தான். ஜென்ரலாக நாங்களும் அதை எடுத்து தான் எப்போதுமே போன உடனே டெஸ்ட் பண்ணி பார்க்குறது. ஒரு 80 டிகிரி ஃபாரன்ஹீட் வரைக்கும் இருந்ததுன்னா நார்மல். பேட்டரி வந்து மேனுஃபேக்சரிங்லேயே அவங்க போட்டிருப்பாங்க. சம்டைம்ஸ் இந்த ஃப்ரண்ட் பேனலில் கூட அவங்க எழுதியிருப்பாங்க. ரூம் டெம்பரேச்சரோட இதோட மேக்ஸிமம் வந்து ஒரு 80 டிகிரி ஃபாரன்ஹீட் இருந்ததுன்னா நார்மலாக இருக்குன்னு தான் அர்த்தம், ஒன்றும் பயம் இல்லை. ஆனால் சப்போஸ் இதுக்கு மேலே ஏதாவது இருந்ததுன்னா கை வச்சா தொட்டு பார்க்க முடியாத அளவுக்கு நல்ல சூடு இருக்குது சார், நல்லா ஹெவியாக ஜுரம் அடிக்கிற மாதிரி நல்ல சரியான சூடு இருக்குது சார் அப்படின்னு சொன்னால் இமீடியட்டாக பேட்டரியில் ஃபால்ட் இருக்குன்னு பார்க்கணும். அதே மாதிரி பேட்ரி வந்து சில சமயத்தில் பல்ஜ் ஆகி உப்புனா மாதிரி இருக்கும், இல்லை ஏதாவது விரிசல் இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் இருந்ததுன்னா பேட்ரி வந்து ப்ராப்ளம் ஆகிடுச்சின்னு அர்த்தம். அதே மாதிரி அந்த பேட்ரி வந்து ஒரு 5 இயர்ஸ்க்கு மேலே இருந்ததுன்னா என்ன எப்படி இருந்தாலும் நீங்கள் கவலைப்படாமல் பேட்டரி போயிடுச்சுன்னு தூக்கி போடுங்க, டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஏன்னா 5 வருஷத்துக்கு மேலே அந்த பேட்டரி சூடாச்சுன்னா பேட்டரி போயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ அதை நீங்கள் ரிப்பேர் பண்ணுறதுலாம் நடக்காத காரியம், அதை விட்டுடுங்க. அடுத்தது பேட்டரி சூடாகிறதுக்கான காரணங்கள் என்னன்னு பார்த்தா ஃபஸ்ட்டு பேசிக்காக திங்ஸ் பார்த்துடலாம். அதில் என்னென்னா பேட்டரியோட அளவு, நம்ம இங்கே தண்ணி ஊற்றுற இந்த நீடல் இருக்குல்ல, இது ஆக்சுவலி ஒரு பழைய பேட்டரி, அது புதுசு எதுவும் என்கிட்ட இல்லை. இப்போது இந்த ஃப்ளோட் மீட்டர்னு சொல்லுவாங்க, இதில் எவ்வளோ தண்ணி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு அளவுகோல் இருக்கும். அதில் வந்து நிறைய பேர் எப்படி பார்த்துருக்கோன்னா, நிறைய தண்ணி ஊற்றினா ரொம்ப நாள் நல்லது அது அப்படின்னு நினச்சி ஃபுல்லாக ஊற்றி வைப்பாங்க. அந்த மாதிரி ஊற்றுனீங்கன்னா நல்லா எழுதி வச்சுக்கோங்க, வித்தின் ஒரு 6 மாதத்துக்குள்ளே அந்த பேட்டரி கண்டமாக போகுதுன்னு அர்த்தம்.
ஸோ அதனால் எக்காரணத்தை கொண்டும் இந்த மேலே இருக்கிற கோடை அளவை விட அதிகமான தண்ணி எந்த செல்லு கம்பார்ட்மெண்ட்லையும் ஊற்றாதீங்க. அதே மாதிரி கம்பல்சரியாக அந்த டிஸ்டில் வாட்டரை வந்து நல்ல பிராண்டாக எடுத்து ஊற்றுங்க. பெட்ரோல் பங்க்கில் கிடைக்கிற அந்த டயட்டுன்ற கம்பெனி நல்லா இருக்குது. ஹார்ட் வாஷில் இருக்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு அந்தளவுக்கு குவாலிட்டியாக இல்லை. அது ஒரு விஷயம். ஸோ அதே மாதிரி தண்ணி ஊற்றும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக அவங்க மெஷர் பண்ணியிருக்கிற அந்த அளவுக்கு மேலே எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. மேக்ஸிமம் லெவலில் தண்ணி ஊற்றினா நல்லதுன்னு நினச்சிங்கன்னா அவ்வளோ தப்பான விஷயம். பேட்டரி சீக்கிரம் கெட்டு போயிடும். சீராக ஒரே அளவாக மெயின்டைன் பண்ணுங்கள் தண்ணி. அதுக்கடுத்தது நான் நிறைய பேர் வீட்டில் பார்த்துருக்கேன். அவங்களே சொல்லியிருக்காங்க, சார் லாஸ்ட் டைம் அந்த டெக்னீஷியன் வந்து மினரல் வாட்டர் ஊற்றினா நல்ல ஒன்றாகாதுன்னு சொல்லியிருக்காங்க. தயவுசெய்து இது மாதிரி செய்யாதீங்க. டிஸ்டில் வாட்டர் வேறு, மினரல் வாட்டர் வேறு. ஸோ அதனால் டிஸ்டில் வாட்டர் கலந்து அதுவும் கலந்து ஊற்றுனீங்கன்னா டெஃபினட்டாக உள்ளே இருக்கிற பிளேட்ஸ் எல்லாம் சீக்கிரம் போயிடும். பேட்ரி ரொம்ப குப்பையாக போயிடும் சீக்கிரம். எவ்வளோ நல்ல பேட்டரியாக இருந்தாலும், குவாலிட்டியான பேட்டரியாக இருந்தாலும் குப்பையாகிடும். ஸோ அதனால் தண்ணியை மிக்ஸ் பண்ணாதீங்க. அதுக்கு என்ன தண்ணி டிஸ்டில் வாட்டர் இருக்கோ அதை மட்டும் யூஸ் பண்ணுங்கள். அடுத்தது இந்த வெண்ட் இருக்கும். இந்த ஃப்ளோட்டில் பார்த்தீங்கன்னா ஓட்டை ஓட்டையாக இருக்கும். அந்த வெண்ட் மேலே நிறைய குப்பைங்க சேர்ந்து வென்டிலேஷனை பிளாக் பண்ண மாதிரி இருக்கும். அதையும் நம்ம வந்து க்ளீன் பண்ணி வைக்கணும். என்ன ரீசன்னா, இந்த உள்ளேருந்து வர்றது ஹைட்ரஜன் கேஸு. இந்த ஹைட்ரஜன் கேஸுன்றது ரொம்ப ஆபத்தான கேஸு. உங்களுக்கே தெரியும் ஹைட்ரஜன் என்ன மாதிரிலாம் நடக்கும்னு சொல்லிட்டு. அதனால தான் நாங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வார்ன் பண்ணுறேன். சமையல் ரூமில் எக்காரணத்தை கொண்டும் பேட்டரியை வந்து பரண மேலே வைக்கிறது. சமையல் ரூமில் தயவு செஞ்சு எவ்வளோ காசு கொடுத்தாலும் அந்த தப்பை மட்டும் செய்யாதீங்க. சமையல் ரூமில் பேட்டரி வைக்க இன்வெர்ட்டரை ஃபிக்ஸ் பண்ணவே மாட்டேன்னு தைரியமாக சொல்லுங்கள். தப்பு அது. அதனால் சமையல் ரூமில் வைக்காதீங்க. அடுத்தது இந்த மேலே இருக்கிற ஃப்ளோட்டிங் அந்த ஹோல்ஸ் வென்டிலேஷனில் நல்லா க்ளீனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி அதுக்குன்னு தனியாக கம்பார்ட்மெண்ட் கொடுத்து ஓப்பன் இதில் வென்டிலேஷனில் நல்லா வைங்க. பரண மேலே வைக்காதீங்க. இது ஒரு விஷயம். அடுத்தது இந்த இந்த டெர்மினல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டெர்மினலில் எக்காரணத்தை கொண்டும் ஒயரை வந்து முடுக்கி டேப் சுற்றினா நிற்கும்னு நினச்சி செய்யாதீங்க. கம்பல்சரியாக எல்லா ஒயர்லேயும் இந்த மாதிரி கிளாட் யூஸ் பண்ணுங்கள். அந்த ரவுண்ட் ஓரிங் சொல்கிறீங்களா, ரவுண்ட் ரிங் வாஷர் அந்த மாதிரி இதை சொல்கிறாங்களா, இந்த கிளாட் வந்து டெஃபினட்டாக யூஸ் பண்ணணும். அதுவும் நல்ல குவாலிட்டியாக அலுமினியமாக பார்த்து யூஸ் பண்ணுங்கள். அதை வித் போல்ட் நட் போட்டு நல்லா அந்த ஏற்கனவே பழைய அக்யூமுலேஷன் இருந்ததுன்னா, அக்யூமுலேஷன் இருந்தாலும் உங்களுக்கு சூடு வரும். ஸோ அதனால் அக்யூமுலேஷன் எல்லாம் நல்லா எடுத்துகிட்டு ப்ரஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதில் வந்து நட்டு போல்ட்டு புதுசாக போட்டு நீங்கள் இதை கிளாடோடு வச்சு டைட் பண்ணுங்கள். எக்காரத்தை கொண்டும் அந்த மேலே இருக்கிற அக்யூமுலேஷன் இருந்ததுன்னா நீங்கள் வந்து சாதாரண தண்ணி ஊற்றினா கூட போயிடும். இல்லை பேக்கிங் சோடா போட்டு கூட நீங்கள் அதை எடுக்கலாம். ரொம்ப சிம்பிளாக போகிறது வந்து WD-40 ஸ்ப்ரே தான். அது ஒரு 2 தடவை அடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு சாஃப்ட் மெட்டல் ப்ரஷில் நீங்கள் ப்ரெஷ் பண்ணிங்கன்னா ரொம்ப க்ளீன் ஆகிடும். நல்லாவும் இருக்கும். மேலே வந்து எப்போதும் போல் நீங்கள் அந்த வேஸ்லினை நீங்கள் அப்ளை பண்ணிடலாம். ஸோ பேட்ரி எவ்வளோக்குள்ள சுத்தமாக இருக்கும் அளவுக்கு நல்லது. இதெல்லாம் ஒரு ஸ்மால் சின்ன சின்ன விஷயந்தான். இதுக்கு அடுத்தது சொல்லப்போனால் அப்புறம் இன்னொன்று, இந்த பேட்டரியை நீங்கள் சூடு வருதுன்றதுனால இதெல்லாம் செக் பண்ணுறீங்க, இதெல்லாம் நல்லா இருக்குது. சரி, அடுத்தது என்ன பண்ணணும்னா, ஓப்பன் பண்ணி உள்ளே இருக்கிற தண்ணியை கொஞ்சம் பம்ப் பண்ணி வெளியே எடுத்து பாருங்கள். அது வந்து ப்ரௌன் கலர்லேயோ இல்லை பிளாக் கலர்லேயோ அழுக்காக இருந்ததுன்னா டெஃபினட்டாக பேட்டரி தூக்கி ஓரம் போட்டுருங்க. பேட்டரி கண்டம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். உள்ளே இருக்கிற தண்ணி சுத்தமாக இருந்தால் மட்டும்தான் பேட்டரி நல்லா இருக்குன்னு அர்த்தம். கெட்டு போகிற அதாவது ரொம்ப நாள் பழசான பேட்டரி, ரீகண்டிஷன் பண்ண பேட்டரிலாம் டெஃபினட்டாக உள்ள தண்ணி வந்து ப்ரௌன் கலரில் மாறிடும். அந்த மாதிரி தண்ணி இருந்ததுன்னா, கலர் தெரிஞ்சதுன்னா டெஃபினட்டாக அந்த பேட்டரியை யூஸ் பண்ணுறதே வேஸ்ட்டு தான். அது இனிமேல் ரெடி பண்ண முடியாது. கஸ்டமர்கிட்ட தைரியமாக சொல்லிவிடுங்க, பேட்டரி போயிடுச்சுங்க, இதை வந்து நீங்கள் மாற்றி தான் ஆகணும்னு சொல்லிவிடுங்க. ஸோ இது ஒரு கண்டிஷன். இதெல்லாம் வந்து பேட்டரியை நம்ம போய் பார்க்கும் போதே நம்ம டெஸ்ட் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம். அடுத்தது இந்த பேட்டரி வந்து இன்வெர்ட்டருக்கு ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. இன்வெர்ட்டர் வந்து பேட்டரியை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. ஸோ அதனால் இவங்க 2 பேரில் யார் பிரச்சனையாக இருந்தாலும் நமக்கு அவுட்புட் சரியாக வராது. ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் காட்டிகிட்டே தான் இருக்கும். அது மாதிரி இன்வெர்ட்டரில் என்ன பிரச்சனை வரும்னா, நம்ம இன்வெர்ட்டர் வந்து பேட்டரியில் கனெக்ட் பண்ணுறோம்ல, இதில் பார்த்தீங்கன்னா பின்பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்விட்சஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்விட்சஸ் தான் சார்ஜிங்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. எப்படின்னா, நீங்கள் என்ன பேட்டரி யூஸ் பண்ணுறீங்கன்றதோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் சார்ஜிங் செட் பண்ணணும். நிறைய பேர் அதை செய்திருக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு ஸ்விட்சில் வச்சுட்டு போயிடுவாங்க. இல்லை அது என்னன்னே அவங்களுக்கு தெரியாதனாலே என்னன்னு தெரியல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ LAன்னு இருந்ததுன்னா அது வந்து லெட் ஆசிட் பேட்டரின்னு அர்த்தம். அதே மாதிரி இதில் என்ன போட்டிருக்கு, SMF போட்டிருக்கு, டியூப்லர்னு போட்டிருக்கு. அதாவது சீல்டு மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ பேட்டரி, டால் டியூப்லர் பேட்டரி. இந்த நம்ம இப்போ என்ன பேட்டரி வச்சுருக்கோன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அந்த ஸ்விட்ச் அதில் வைக்கணும். இது ஒரு மெயின் ஆப்ஷன். இது மாறினா கூட டெஃபினட்டாக பேட்டரி சூடாகும். இதில் இன்னொரு ஆப்ஷன்ஸும் இருக்குது. சில இன்வெர்ட்டரில் பார்த்தீங்கன்னா LMHன்னு 3 ஸ்விட்ச் கொடுத்துருப்பாங்க. அதே ஒரே ஸ்விட்ச் தான், 3 ஸ்லாட் கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்லாட் எதுக்குன்னா, ஃபார் 80லேருந்து 120 AH வரைக்கும் இருக்கிற பேட்டரியாக இருந்ததுன்னா அதுக்கு Lல் வச்சா போதும். அதாவது லோ சார்ஜிங்.
இப்போ 120லேருந்து 200க்குள்ளே வரா மாதிரியோ இல்லை 180 200க்குள்ளே வரா மாதிரி இருந்ததுன்னா அது வந்து எம்மில் வைக்கணும், மீடியம் சார்ஜின்னு சொல்லிட்டு இருக்கோம். சப்போஸ் உங்களுக்கு 220 பேட்டரி இல்லை ஹையஸ்ட் லெவலில் பேட்டரி இல்லை ஒரு பேட்டரி இல்லாமல் 2 பேட்டரி இருக்குது, அப்படி சார்ஜிங்கில் கொடுத்துருக்கீங்க, பேரலோ சீரியஸோ கொடுத்துருக்கீங்கன்னா அப்போ நம்ம வந்து ஹையர் லெவலில் வேணுன்றால ஹெச்சில் வைக்கணும். ஸோ இதுதான் ரெகுலராக பேக் சைடில் யூஸ் பண்ணுற மோடு, இது பேட்டரிக்கு உண்டானது. ஸோ இதை நீங்கள் ப்ராப்பராக செலக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா பேட்டரியோட சார்ஜிங் லெவல் கரெக்டாக இருக்கும், சூடாகாது. இதுக்கு இல்லாமல் இன்னொரு ஒரு விஷயமும் இருக்குது. எப்படின்னா இப்போ இந்த பேட்டரி வந்து சில ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி கரண்ட் கட் ஆகிட்டே இருக்கும், ஃப்ரீக்வெண்ட்டாக கரண்ட் கட் ஆகிட்டு இருக்கும். அவங்களால பேட்டரியை ஃபுல் லெவலுக்கு திருப்பி சார்ஜிங்கில் கொண்டு வர முடியாது, அதுக்குள்ளே திருப்பி கரண்ட் கட் ஆகிடும், திருப்பியும் பேட்டரி மோடுக்கு வந்துடும். ஸோ இந்த மாதிரி சார்ஜிங் ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா டெஃபினட்டாக பேட்டரி சூடாகும். அப்போ நம்ம என்ன பண்ணோம், அதுக்கு ஏற்ற மாதிரி பிளானிங் பண்ணி தான் நம்ம மாற்றுற மாதிரி இருக்கும். அதாவது சார்ஜிங் வந்து ரெகுலர் இன்டர்வலில் கரெக்டான மெத்தடில் டிஸ்சார்ஜ் ஆகணும், சார்ஜிங் ஆகணும். ஸோ இந்த ஆக்ஷன் கரெக்டாக நடந்ததுன்னா பேட்டரி ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா நிறைய ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி கரண்ட் கட் ஆகிட்டே இருக்கும், இந்த பேட்டரி சார்ஜ் ஆகிறதுக்கான டைம் உங்களுக்கு கிடைக்காது. அந்த மாதிரி ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்கிற இடத்துல டெஃபினட்டாக பேட்டரி சூடாகும். அப்போ நீங்கள் அதை கஸ்டமர்கிட்ட கரெக்டாக புரிய வச்சு நீங்கள் அதை இதெல்லாம் அனுபவத்துலேயும் ப்ராக்டிஸில் தான் உங்களுக்கு வரும். ஸோ அதனால் இதெல்லாம் ஒரு முக்கியமான ரீசன்ஸு. மற்றபடி வேறு ஒன்றும் இதில் சூடாகிறதுக்கு இதுதான் மெயினான ரீசனாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பேட்டரியில் யூபிஎஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யாருக்காவது சஜஸ்ட் பண்ணுறதா இருந்தால் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஈகோ மோடு யூபிஎஸ்ன்னு ஒன்று இருக்கும், சிலதில் வந்து WUPSன்னு இருக்கும். WUPSன்றது வந்து வைடு யூபிஎஸ்ன்னு அர்த்தம். வைடு யூபிஎஸ்னால் உங்களுக்கு அப் டு 300 வோல்ட் வரைக்கும் உங்களுக்கு வேலை செய்யும். அது 170லேருந்து 300 வோல்ட்ஸ் வரைக்கும் வேலை செய்யும். யூபிஎஸ் ரெகுலரான்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 170லேருந்து 260 வரைக்கும் உங்களுக்கு ஒர்க் பண்ணுற மாதிரி அன்இன்டரப்டட் பவர் சப்ளை கிடைக்கும். இதில் WUPS மோடு வந்து நம்ம யாருக்கும் சஜஸ்ட் பண்ணாதீங்க. அதுவும் அந்த கஸ்டமர் வந்து லேப்டாப்போ இல்லை கம்ப்யூட்டரோ அவங்க வீட்டில் வந்து கரண்ட் கட் ஆகும்போது நாங்கள் இன்வெர்ட்டரில் யூஸ் பண்ணணும்னு சொன்னாங்கன்னா அந்த கஸ்டமருக்கு WUPSல நீங்கள் கொடுக்காதீங்க, பியூர் சைன் வே இன்வெர்ட்டர் தான் நீங்கள் கொடுக்கணும். ஏன்னா நிறைய பேருக்கு ஏதோ ஒரு இன்வெர்ட்டர் கொடுத்துட்றீங்க, அவங்களும் அதை யூஸ் பண்ணுவாங்க, கரண்ட் கட் ஆகிட்டு வரும்போது டெஃபினட்டாக ரீஸ்டார்ட் ஆகும். இந்த மாதிரி ஃப்ரீக்வெண்ட்டாக நடந்ததுன்னா அதை லேப்டாப்பில் இருக்க ப்ராசஸர் வந்து டேட்டா கரெக்ட் ஆகிடும், ப்ராசஸர் ஃபெயிலியரும் ஆகிடும். ஸோ அதனால் கஸ்டமர் கேட்டுருங்க, சார் நீங்கள் லைட்டு ஃபேன் மட்டும் யூஸ் பண்ண போகிறீங்களா இல்லை லேப்டாப்பு கம்ப்யூட்டர்லாம் யூஸ் பண்ணுவீங்களான்னு கேட்டுருங்க. ஏன்னா இன்வெர்ட்டரில் அந்த பர்டிகுலர் மோடு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நீங்கள் உங்களுக்கு இது விற்கிற அவசரத்தில் நம்ம கொடுத்துட்டு கரெக்டாக சஜஸ்ட் பண்ணலைன்னா இதுதான் பல பிரச்சனைக்கு காரணமாக இருக்குது. ஸோ அதனால் அவங்க எதுக்கு யூஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி இன்வெர்ட்டரை சஜஸ்ட் பண்ணுங்கள். பேட்டரியை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான் மேக்ஸிமம் சூடாகிறதுக்கு உண்டான காரணங்கள். நல்ல வென்டிலேஷனில் வைங்க பேட்டரியை, எக்காரந்த கொண்டும் பறனை மேலே லாஃப்ட் மேலே ஏற்றாதீங்க. அடுத்தது ஒரே ஒரு ஃபேஸ் ஒயர் போதும்னு நினச்சி மட்டும் ஒயரிங் கொடுத்துடாதீங்க. கண்டிப்பாக ஃபேஸ் நியூட்ரல் எர்த் கம்பல்சரியாக கொடுங்க. இன்புட்டில் என்ன வருதோ அதே தான் அவுட்புட்லேயும் போகணும், அதுதான் நியாயம். அதனால் அது மாதிரி பார்த்து கொடுங்க. வேறு ஏதாவது மறந்துட்டேன்னா வென்டிலேஷன் முக்கியம். ஆக்சுவலி ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை பேட்டரியை க்ளீன் பண்ண சொல்லுங்கள், தொடச்சி யூஸ் பண்ணுங்கள். 2 மாதத்துக்கு ஒரு தடவை கம்பல்சரியாக தண்ணி அந்த டிஸ்டில் வாட்டர் மெயின்டைன் பண்ண சொல்லுங்கள். நான் திருப்பி சொல்கிறது இதுதான், சூடாகிறதுக்கு முக்கியமான காரணம், பேட்டரி சீக்கிரம் கெட்டு போகிறதுக்குள்ளான காரணம் டிஸ்டில் வாட்டர் நிறையா ஊற்றினா டெஃபினட்டாக பேட்டரி கெட்டு போகும். அதுக்கு என்ன அளவு கொடுத்துருக்காங்களோ அந்த அளவை மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ இதுதான் ரொம்ப பார்க்க வேண்டிய விஷயம். மற்றபடி உங்களுக்கே நிறையா பார்த்துருப்பீங்க, உங்களுக்கும் நிறையா அனுபவம் இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்லிட்டேன். நான் இது ரெகுலராக கஸ்டமர்ஸ் கிட்டே போகும்போது நான் இப்படி தான் ஃபாலோ பண்ணுவேன் நான். ஏன்னா இது நம்ம கரெக்டாக சஜஸ்ட் பண்ணால் தான் அவங்க எதுக்காக இன்வெர்ட்டர் வாங்கினாங்களோ அதை அவங்க யூஸ் பண்ண முடியும். அதுக்காக ஸோ எக்காரணத்தை கொண்டு பேட்டரியோட ரொம்ப அசால்ட்டாக இருந்துடாதீங்க. பேட்டரி ஆக்சுவலி வெடிக்கக்கூடிய பொருள், சும்மா இல்லை, உண்மைதாங்க. பேட்டரி வந்து வெடிக்கக்கூடிய பொருள். அதனால தான் அந்த ஹைட்ரஜன்ற வார்த்தை நான் போட்டது. சமையல் ரூம்லலாம் வைக்கிறீங்க, ஏதாவது பெரிய லெவலில் நடந்ததுன்னா ரொம்ப கஷ்டம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பேட்டரி ரொம்ப சூடாச்சுன்னா, பேட்டரி சூடான இடத்துல இருந்தாலோ இல்லை பேட்டரி சூடாக இருந்தாலோ நல்லா வேலை செய்யும், பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். ஆனால் பேட்டரியோட எபிலிட்டி குறைஞ்சிரும். இதே பேட்டரி நல்லா கூலாக இருக்கிற இடத்துல, சில்லுன்னு இருக்கிற இடத்துல இருந்ததுன்னா சார்ஜிங்கை ரொம்ப நேரம் வச்சுருக்கோம், ஆனால் சீக்கிரம் ட்ரெயின் பண்ணிடும். இதுதான் பேட்டரியோட ரகசியம். இதனால் இதை வந்து அந்த ரூம் டெம்பரேச்சர் என்னவோ அதை மெயின்டைன் பண்ணுற மாதிரி ப்ராப்பராக கரெக்டான ஒரு இடத்துல நீங்கள் வச்சிங்கன்னா பேட்டரி எந்த பேட்டரியாக இருந்தாலும் சாலிடாக 5லேருந்து 6 வருஷம் கன்ஃபார்மாக வேலை செய்யும். நிறையா ஒர்க் பண்ணுங்கள். கொரோனா கண்டெல்லாம் பயப்படாதீங்க, அதுக்காக வெளியே போய் சுற்றாதீங்க,
நிறைய வேலை வரும்னு நம்பி உட்காருவோம். கண்டிப்பாக ஒர்க் நிறையா வரும். சேர்ந்து ஜெயிக்கலாம். சங்கத்தோடு இணைஞ்சிருங்க. பாய்.